மாடு மேய்த்தல்ங்கிறது ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு அப்படின்னு மேய்க்கிறது இல்லை. அதை சார்ந்து ஒரு பொருளாதாரமும் ஒரு நாடும் அதை சார்ந்தது. இப்ப நான் படிச்சுட்டு அந்த வேலையை மட்டும் தான் செய்யணும், இந்த வேலைக்கு வரக்கூடாதுன்னா இல்லை. எவ்வளோ பெரிய ஐயா இயக்குனர் வெற்றிமாறன் அவர்கள் என்ன பண்றாங்க, அவங்களும் பயிர் தொழில் தான் பண்றாங்க. சீமானவர்கள் எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய அரசியல் தலைவர். ஆனா நம்ம ஃபோன் பண்ணி அண்ணன் பார்க்கணும் அப்படின்னா, அண்ணன் ஊருக்கு போயிருக்காரு தம்பி, ஒரு 2 வாரம் 3 வாரம் பயிர் தொழில் பண்ணுவாங்க, பண்ணிட்டு தான் தம்பி வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அவரு பயிர் தொழில் பண்றாரு. ஐயா நடிகர் சூர்யா அவர்கள் இன்னைக்கு தமிழ்நாடே ஐயா சூர்யா அவர்களை கொண்டாடு, அந்த அளவு ஒரு புகழ்பெற்ற நடிகர் ஆயிட்டாரு. அவர் என்ன பண்றாரு, சமயமா ஒரு புகைப்படம் பார்த்தோம்ல, அப்படியே கதிர் அறுத்து அப்படியே கையில வச்சுக்கிட்டு அருவாவோட நின்றுட்டு இருந்தாரு. இன்னும் இவங்கெல்லாம் செய்யலையா? இவங்கெல்லாம் வாழ்க்கையில பிஸியான மனிதர்கள் இல்லையா? ஐடி வேலை பண்ணிட்டு ஐடி வேலை பண்றவங்க நம்ம தான் ரொம்ப பிஸியானவங்களா? இல்லையே. இதையும் ஒரு பகுதியாக செய்யலாம், அதையும் ஒரு பகுதியாக செய்யலாம். பயிர் தொழிலுங்கிறது, ஆடு மாடு மேய்த்தல்ங்கிறது பயிர் தொழிலில் ஒரு பகுதி. அதுவும் நகையும், அதாவது நகமும் சதையும் போன்றது. அது இல்லாமல் இது இல்லை, இது இல்லாமல் அது இல்லை. மாடு கொடுக்கக்கூடிய சாணிங்கிறது உரமாகுது, அது நிலத்துக்கு உதவுது. ஆடு கொடுக்கக்கூடியது அதே தான். 2 இல்லாமல் எதுவுமே இல்லை. சோன்று மேறு பின்னது உலகம், 16 உழந்து முழவே தலை. பயிர் தொழில் பண்றவங்க கால் கீழே தான் எல்லாரும் அப்படின்னு ஐயா திருவள்ளுவர் அவருக்கு சொல்லியிருக்காங்க. ஐயா சீமானவர்களும் பிகேன் ருச்சில் ஒரு விழாவில் எத்தனை ஜீவனா வரட்டும், நாங்கள் கஞ்சி ஊற்றினாதான் எல்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது போன்ற பல விடயங்கள் இது சார்ந்துதான் இது இருக்கு. இன்னைக்கு உலகமே பயிர் தொழில சார்ந்துதான் இருக்கு. பில்கேட்ஸ் எவ்வளோ பெரிய பணக்காரர் உலகத்துல. மைக்ரோசாஃப்ட்னா உலகமே பார்த்து வியக்கக்கூடிய ஒரு ஓஎஸ் கம்பெனியா, ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை உருவாக்கக்கூடிய ஒரு கம்பெனியா செயல்பட்டு இருக்கு. அவரே ஏக்கர் கணக்குல நிலத்தை வாங்கி அதுல பயிர் தொழில் பண்றாரு. உங்களால பண்ண முடியாது, அதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லையா? தமிழ்நாடு அங்க வளமே இல்லாத நாடு அமெரிக்கா. அங்க இயற்கை வளங்கள் பெரிதா இல்லை அப்படின்னு சொல்றாங்க, தண்ணி வளங்கள் நீர் வளங்கள் பெரிதா இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா தமிழ்நாட்டில் இல்லாத வளம் என்ன? உங்களுக்கு நீர் வளம் இருக்கு, காற்று வளம் இருக்கு, மரம் இருக்கு. இது எல்லாமே பண்ண மாட்டேன்னா அப்ப அவனுக்கு புத்தி இல்லைன்னு அர்த்தம்.